Hi students, this is Alex here. Unit exercise 1, question number 1. If the ordered pair இது ரெண்டும் வந்து equal அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Find x and y. So ordered pair equal அப்படின்னா நம்ம இந்த first elementையும் இந்த first elementையும் equate பண்ணலாம். So இதை equate பண்ணும்போது நமக்கு x square minus 3x equal to minus 2 அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த second elementையும் இந்த second elementையும் equate பண்ணலாம். இதை equate பண்ணும்போது y square plus 4y equal to 5 அப்படின்னு வரும். இப்போ இது வந்து x square minus 3x இந்த minus 2 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா plus 2 அப்படின்னு ஆயிடும் equal to 0. இது y square plus 4y minus 5 equal to 0. இப்போ இதை splitting the middle term பண்ணணும். sum வந்து minus 3, product வந்து 2. So product 2 sum minus 3 அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் minus 2 and minus 1. So இந்த minus 3x நம்ம x square minus 2x minus 1x அப்படின்னு பிரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல காமனா இருக்கும், லாஸ்ட் ரெண்டு டேர்ம்ல காமனா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல x காமன், ஸோ x minus 2 இருக்கும். அதுக்கப்புறம் மைனஸை காமனா எடுத்தா x minus 2 வரும். இப்போ நம்ம x minus 2 காமனா எடுத்தா x minus 2 into x minus 1 equal to 0 அப்படின்னு வரும். தனித்தனியாக equal to 0 போடும்போது x equal to 2, x equal to 1 அப்படின்னு ரெண்டு வேல்யூ வரும். இதே மாதிரி இப்போ இந்த y ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதில் நமக்கு ப்ராடக்ட் அண்ட் சம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து -5, சம் வந்து 4. அப்போ ப்ராடக்ட் -5 சம் 4 அப்படின்றத நம்ம வந்து 5 and 1 எடுத்துக்கலாம். இது +4 ஆகணும், இது மைனஸ், இது மல்டிப்ளை பண்ணால் -5 வரும், ஆட் பண்ணால் 4 வரும். ஸோ அப்போ இந்த 4y நம்ம இந்த ரெண்டு டேர்ம் வச்சு ஸ்பிளிட் பண்ணணும். அப்போ y ஸ்கொயர் ப்ளஸ் 5y மைனஸ் y minus 5 is equal to 0. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து y காமனா எடுத்தா y plus 5. லாஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து -1 காமனா எடுத்தா y plus 5 equal to 0. இப்போ தனித்தனியா ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். y plus 5 காமனா எடுத்த பிறகு y plus 5 into y minus 1 equal to 0 அப்படின்னு வரும். ஸோ இதுல இருந்து y வந்து -5, y equal to 1. ஸோ find the values of x and y கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ xக்கு நமக்கு ரெண்டு set of values and y க்கு ரெண்டு values. Unit exercise 1, question number 2. The Cartesian product a cross a has 9 elements அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல ரெண்டு எலிமெண்ட் வந்து இதுன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ செட் ஏவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் a cross a கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எலிமெண்ட்டும் இந்த எலிமெண்ட் ரெண்டுமே வந்து பிலாங் டு செட் a அப்படின்னா அப்போ செட் ஏவோட எலிமெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதணும். ஸோ செட் ஏ அப்படின்றது ஸோ -1 இருக்கு, 0 இருக்கு, அகைன் இந்த 0 நம்ம ரிப்பீட் பண்ண வேணா, திருப்பி 1 இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஏல இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஏல இருந்தால் தான் நமக்கு இங்கே a cross a has 9 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு 9 எலிமெண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ நான் வந்து a cross a நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ a cross a கண்டுபிடிக்கும் போது இந்த எலிமெண்ட் -1, 0, 1க்கும் -1, 0, 1க்கும் நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு 9 எலிமெண்ட்ஸ் வரும். அது வந்து ஆர்டர்ட் பேர்ல நம்ம எழுதும்போது -1, -1, -1, 0, -1, 1. அதே மாதிரி வித் 0, 0, -1, 0, 0, 0, 1. அடுத்தது 1, -1, 1, 0, 1, 1. ஸோ இது 9 எலிமெண்ட்ஸ். பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் a cross a தான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க -1, 0 கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் 0, 1 கொடுத்துட்டாங்க. அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா இது இல்லாம மீதி 7 எலிமெண்ட்ஸ் எழுதணும். therefore ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் a cross a அப்படின்னு பார்க்கும்போது -1, -1 வரும், அடுத்தது -1, 1 வரும், 0, -1 வரும், 0, 0, 1, -1, 1, 0, 1, 1. So remaining 7 elements இருக்கு. Unit exercise 1, question number 3. Given that ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, இது ரெண்டு வேல்யூ இருக்கு, √x - 1 எப்பனா when x greater than or equal to 1, இன்னொன்று 4 when x less than 1. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல f of 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ f of 0 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து லெஸ் தேன் 1, அப்போ இந்த வேல்யூ நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 0ன்றது நான் இங்கே போட்டு காட்டுறேன். ஸோ நமக்கு ஒரு நம்பர் லைன் இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கு. ஓகே,
இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 1 அப்படின்றத இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெஸ் தேன் 1 வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற எஃப் ஆஃப் 0 அப்படின்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சம்வேர் இருக்கும், அதாவது 1ஓட கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 4னு சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 4, செகண்ட் சப்டிவிஷன் வந்து இப்போ 3, எஃப் ஆஃப் 3 வேணும். ஸோ 3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆல்ரெடி 1 மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே 2, 3 இங்கே இருக்கும். அப்போ 3 வரும்போது நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணணும். எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல 3 போடணும். அப்போ இது வந்து ரூட் ஆஃப் 3 minus 1 அப்படின்னு வரும். ஸோ விச் இஸ் ரூட் 2. அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ பிளஸ் 1. ஸோ இங்கே ஆல்ரெடி பிளஸ் 1 இருக்கு. ஸோ ஏ வந்து இங்கே கிரேட்டர் தேன் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஈவன் அது வந்து 0.0001 இருந்தாலும், எவ்வளோ சின்ன வேல்யூவாக இருந்தாலும் அது 1 பிளஸ்ன்னு வரும்போது அது கண்டிப்பாக என்ன ஆகிடும், மோர் தேன் 1 ஆகிடும். ஸோ 1.0001. ஸோ எவ்வளோ சின்ன வேல்யூவாக எடுத்தாலும் அதுக்கு மோர் தேன் 1 தான். அப்போ மோர் தேன் 1 அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த கேட்டகரியை சூஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து மோர் தேன் 1. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ எஃப் ஆஃப் ஏ பிளஸ் 1 அப்படின்றது ரூட் ஆஃப் ஏ பிளஸ் 1 அப்படின்னு எக்ஸுக்கு பதில் ஏ பிளஸ் 1 வரும். அதுக்கப்புறம் மைனஸ் 1 இருக்கு. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து ரூட் ஏ. யூனிட் எக்ஸசைஸ் 1 கொஸ்டின் நம்பர் 4. நமக்கு ஒரு செட் ஏ கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரம் ஏ டு என், இது நேச்சுரல் நம்பர். டிஃபைன் பை எஃப் ஆஃப் என் வந்து த ஹையஸ்ட் பிரைம் ஃபேக்டர் ஆஃப் என் பிலாங் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரைட் எஃப் as a set of ordered pair. அதுக்கப்புறம் find the range of f. இப்போ f equal to ஃபர்ஸ்ட் இப்போ நான் 9, அப்படின்னு போட்டால் இந்த 9ல் வந்து ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ 9ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தா 9ஓட ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 3 அதுக்கப்புறம் 9 அப்படின்னு வரும். பட் இதில் வந்து ப்ரைம் ஃபேக்டர் கேட்குறனால இது வராது. அதுக்கப்புறம் இதில் ஹையஸ்ட் அப்படின்னா இது ஒன்று தான் இருக்குது. அப்போ 9, 3. ஓகே, பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எஃப் ஆஃப் என் வந்து த ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் என் பிலாங் டு என் கொடுத்தா நம்ம 9, 3 எழுதிட்டோம். அடுத்த எலிமெண்ட் நம்ம 10 எடுக்கணும். ஓகே, இப்போ 10ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1, 2, 5, 10ன்னு வரும். பட் ப்ரைம் ஃபேக்டர்னால இது ரெண்டும் வராது. இதில் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 10, 5. அடுத்தது 11, 11ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 11 மட்டும் தான் வரும். ஸோ ப்ரைம்ன்றனால இது வராது. ஸோ இதில் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 தான் வரும். ஸோ அடுத்தது 12. ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம எடுக்கும்போது 1, அடுத்தது 1, அடுத்தது 2, 3, 4, 6, 12. இதில் ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்றனால நம்ம இதெல்லாம் கட் பண்ணிடணும். ஓகே, இதில் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 3. அப்போ 12, 3. அடுத்து 13க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 1 and 13 தான் வரும். அதில் ஹையஸ்ட் வந்து 13 தான், 1 வராது. 14 பார்த்தீங்கன்னா இதில் ஹையஸ்ட் வந்து இப்போ 14ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1, 2, 7, 14. பட் இது வராது ப்ரைம் ஃபேக்டர்னால. இதில் ஹையஸ்ட் வந்து 7. ஸோ 14, 7. அடுத்தது 15 பார்த்தீங்கன்னா 15ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1, 3, 5, 15. 15ம் 1ம் வராது. இதில் ஹையஸ்ட் வந்து 5. ஸோ 15, 5. அடுத்தது 16, 16ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8, 16. இதில் ப்ரைம் அப்படின்னும் போது இதெல்லாம் வராது. வெறும் 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுதான் ஹையஸ்ட். அடுத்து 17க்கு 17 மட்டும் தான் வரும். ஸோ நம்ம கொஸ்டினில் கேட்ட மாதிரி ஃபஸ்ட்டு ரைட் எஃப் as a set of ordered pair எழுதியாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம ரேஞ்ச் எழுதணும். ரேஞ்ச் அப்படின்றது எல்லா செகண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ நமக்கு செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 3, 5, 11, அதுக்கப்புறம் 3 ரிப்பீட் ஆகுது, 13, 7, அகைன் 5 ரிப்பீட் ஆகுது, அப்புறம் 2, அப்புறம் 17. ஸோ இதை நம்ம ஆர்டராக எழுதும்போது 2 இருக்கு, 3, 5, 7, 11, 13 and 17. யூனிட் எக்ஸசைஸ் 1 கொஸ்டின் நம்பர் 5. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டொமைன்னா பாசிபிள் வேல்யூ ஃபார் எக்ஸ். ஸோ எக்ஸோட பாசிபிள் வேல்யூஸ். இப்போ இதில் ஒரு கண்டிஷன், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது. நமக்கு இங்க ரூட்டுக்குள்ள 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். எக்ஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். இதை நம்ம ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். இந்த நம்பர் லைன்ல -1, +1,
பிளாட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ஒரு ரீஜன்ல இருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுக்கிறேன். 2 எடுத்து இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு 1 மைனஸ் 2 ஸ்கொயர்னு வரும், விச் இஸ் 1 மைனஸ் 4. அப்போ -3 அப்படின்னு வருது. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த ரீஜன் வந்து நாட் பாசிபிள். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நான் இன்னொரு வேல்யூ -2 எடுத்தாலும் இதே தான் வரும். ஏன்னா -2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஆகிடும். அப்புறம் இதே மாதிரி ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரும். அப்போ இதுவும் வந்து நாட் பாசிபிள். இப்போ நமக்கு வந்து டோட்டலாக -1ல இருந்து 1 வரைக்கும் தான் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூஸை போட முடியும். ஸோ இங்கே நம்ம ரேண்டமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 0.5 இருக்கு. ஓகே, நான் இப்போ 0.5 போட்டால் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? ஸோ இப்போ 1 மைனஸ் 0.5 அப்படின்றது 1/2 இதோட ஸ்கொயர் வந்துடும். அப்போ 1 மைனஸ் 1/4 அப்படின்னா இது வந்து 3/4 அப்படின்னு வந்துடும். ஸோ ரூட் ஆஃப் 3/4 வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ரூட் ஆஃப் 3/4 வந்துருச்சு. இப்போ ரூட் ஆஃப் 3/4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து 0.75. ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா அது 1 விட கம்மியாக தான் இருக்கும். பட் அகைன் 1ல சப்ட்ராக்ட் பண்ணுவோம் 1ஓட கம்மியாக இருக்கும். பட் நெகட்டிவ் ஆகாது. ஸோ நம்ம இதோட வேல்யூ வந்து டோட்டலாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே தான் இந்த இடத்துலையும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 எடுத்தாலும் இது ஓகே தான். இப்போ நான் 0 போட்டால் இங்கே என்ன ஆகும்? ரூட் 1ன்னு வரும். ஸோ அது 1. ஸோ 1 மைனஸ் 1 0 ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வராது. ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் நம்ம எது எடுத்தாலும் நமக்கு வந்து பாசிபிள். இது வந்து நம்ம எது வேணாலும் நம்ம எக்ஸுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். தேர்ஃபோர் இப்போ டொமைன் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து -1,1 போடலாம். நம்ம -1 and 1 சேர்த்தே போடலாம். அதனால நமக்கு இந்த இன்டர்வல் வரும். ஸோ -1 இன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம். இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். கொஸ்டின்ல வந்து அவங்க எக்ஸ் வந்து எந்த கேட்டகரி அப்படின்னு கொடுக்கல. ஒருவேளை அவங்க ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இதை எடுத்திருப்போம். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்திருக்க மாட்டோம். இன்டீஜர்ஸ்னு வரும்போது நம்ம வந்து இந்த வேல்யூஸே பார்த்தீங்கன்னா -1 to 1 இருக்கு இல்லையா? இதுல வந்து எதெல்லாம் பாசிபிள் இன்டீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1, அதுக்கப்புறம் இந்த 1, அப்புறம் நடுவில் ஒரு 0. இந்த 3 வேல்யூ தான் பாசிபிள். அதனால நம்ம வந்து -1, 0, 1 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இதுவே நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்டர்வல்ல வர நேச்சுரல் நம்பர் வந்து வெறும் 1 தான். அப்போ நம்ம 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். இவங்க வந்து எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம ஆர் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும். அதனால இந்த மாதிரி -1, 1 வித் க்ளோசர் இன்டர்வல் வரும், இன்க்ளூடிங் -1 and 1 அப்படின்னு தான் நம்ம கன்க்ளூட் பண்ணணும். யூனிட் எக்ஸசைஸ் 1 கொஸ்டின் நம்பர் 6. f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க, h of x கொடுத்திருக்காங்க. prove that f dot g of h equal to f dot g of h. இது தனித்தனியா நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம LHS ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். LHSல பார்த்தீங்கன்னா நமக்கு f dot g அதுக்கப்புறம் dot h அப்படின்னு இருக்கு. இப்போ நான் முதல்லயே f dot g என்னன்றதை நான் கண்டுபிடிக்கப்பேன். ஸோ f dot g அப்படின்றது f dot g of xன்னு போடணும், which is f of g of x அப்படின்னு வரும். இப்போ அடுத்தது f of g of x காப்பி பண்ணணும். ஸோ இங்கே 3x காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த என்டையர் டேர்மே எக்ஸா கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும், which is 9x ஸ்கொயர். இப்போ அடுத்தது நமக்கு f dot g dot h அப்படின்றது f dot g dot h of x அப்படின்னு வரும். இப்போ இது வந்து f dot g of h of x. இப்போ h of x காப்பி பண்ணணும். ஸோ f dot g of அப்படின்னு சொல்லிட்டு இந்த h of x இருக்கு இல்லையா? h of x வந்து கொஸ்டின்ல x minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம எக்ஸா கன்சிடர் பண்ணி f dot g ல போடணும். f dot gன்றது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 9x ஸ்கொயர். இந்த இடத்துல x minus 2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ டோட்டலாக 9 into x minus 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுத்தது RHS. RHS வந்து f dot g dot h இருக்கு. நம்ம முதல்ல g dot h பிராக்கெட்ல இருக்கிறனால இது f of g of h of x அப்படின்னு போடணும். ஸோ நம்ம h of x காப்பி பண்ணலாம். ஸோ g of h of x வந்து x minus 2. ஸோ இந்த டேர்மை நம்ம எக்ஸா கன்சிடர் பண்ணி gல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு f of 3 into x minus 2 அப்படின்னு வரும். இப்போ இந்த என்டையர் டேர்மே வந்து எக்ஸா ட்ரீட் பண்ணி f of xல போடணும். f of xல வந்து இந்த இடத்துல x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்போ இதோட ஸ்கொயர்னு வரணும். ஸோ இது வந்து 3 into x minus 2 ஹோல் ஸ்கொயர். தனித்தனியாக நம்ம ஸ்கொயர் எடுக்கும்போது 3 ஸ்கொயர் வந்து 9 ஆகிடும், இன்னொன்று x minus 2 ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இது வந்து 1, இது 2.
நம்ம LHS and RHS தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. Unit exercise 1 question number 7. நமக்கு set A, B and CD கொடுத்திருக்காங்க. Verify A cross C is a subset of B cross D ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்றத இங்க எழுதிடலாம். A cross C is a subset of B cross D ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த A-வும் B-யும் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த A வந்து subset of B. ஏன்னா இங்க 1 2 இருக்கு, இங்க 1 2 இருக்கு, எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸும் இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் எடுத்துட்டோம். C and D எடுக்கும்போது இந்த 5 and 6 வந்து இங்கேயும் இருக்கு. அப்போ C வந்து subset of D. இப்போ அதனால இந்த A cross C வந்து subset of B cross D. இது வந்து true அப்படின்றதுதான் வரும். ஓகே, இப்போ நம்ம எல்லா எலிமெண்ட்டும் எழுதி வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ A cross C எழுதும்போது நம்ம வந்து A ஓட எலிமெண்ட் 1,2 இதுக்கும் C ஓட எலிமெண்ட் 5,6க்கும் நம்ம கிராஸ் பண்ண போறோம். ஸோ கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வரும் ஆர்டர் பேர்னு பார்த்தீங்கன்னா 1,5 1,6 அதே மாதிரி 2,5 and 2,6. ஸோ இதை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம B cross D பண்ணும்போது நமக்கு B ஓட எலிமெண்ட் 1 2 3 4 இருக்கு. கிராஸ் 5 6 7 8 இருக்கு. ஓகே, இப்போ இதை ஆர்டர் பேரா எழுதும்போது இந்த 1 வந்து வித் எவ்ரிதிங் எழுதணும். அதாவது 1,5 1,6 1,7 1,8. அதே மாதிரி 2 2,5 2,6 2,7 2,8. அதே மாதிரி 3,5 3,6 3,7 3,8. 4,5 4,6 4,7 4,8. இதெல்லாம் எழுதியாச்சு இல்லையா? இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ 1,5 இங்க இருக்கு. ஸோ 1,5 இதுல இருக்கு. அதே மாதிரி 1,6 இங்க 1,6 இருக்கு. அடுத்தது 2,5 இங்க இருக்கு. 2,5 இங்க இருக்கு. அடுத்து 2,6 2,6. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த A cross C ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து B cross D ல இருக்கிறனால therefore A cross C is a subset of B cross D அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். யூனிட் எக்ஸசைஸ் 1 கொஸ்டின் நம்பர் 8. f of x வந்து x minus 1 by x plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. show that f of x வந்து minus 1 by x. இப்போ நம்ம f of x அப்படின்னு எடுக்கும்போது இந்த இன்னர் ஃபங்க்ஷன் fக்கு பதில் இந்த ஃபுல் ஃபங்க்ஷனோட டேர்மை காப்பி பண்ணணும். இது ஃபுல்லாக இந்த இடத்துல வரும். அப்போ என்ன ஆகும்? இது வந்து f of bracket open x minus 1 by x plus 1 அப்படின்னு வரும். இதில் இந்த என்டையர் டேர்மே வந்து x மாதிரி. ஸோ இங்கே f of xல எங்கெல்லாம் x இருக்கோ இந்த என்டையர் டேர்ம் வரணும். அப்படி வரும்போது நமக்கு x minus 1 by x plus 1 அதுக்கப்புறம் minus 1 whole divided by x minus 1 by x plus 1 அதுக்கப்புறம் plus 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த என்டையர் டேர்ம் எக்ஸை கன்சிடர் பண்ணி இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நியூமரேட்டர் எல்சிஎம் வந்து x plus 1. ஸோ இங்கே வந்து x minus 1 minus of x plus 1 அப்படின்னு வரும். whole divided by டினாமினேட்டரில் x plus 1. இப்போ இங்கே வந்து x minus 1 plus 1 into x plus 1 அப்படின்னு வரும். நம்ம எல்சிஎம் கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டர் சிம்பிளிஃபிகேஷன் x minus 1 minus x minus 1 அப்படின்னு ஆகிடும். இந்த மைனஸ் சைன் வந்து இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும். ஹோல் டிவைடட் பை இது x minus 1 plus x plus 1 அப்படின்னு வரும். நியூமரேட்டரில் x and minus x கேன்சல் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் minus 1 plus 1 கேன்சல் பண்ணிடலாம். டோட்டலாக நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா -2 இருக்கு டிவைடட் பை டினாமினேட்டரில் 2x இருக்கு. ஸோ 2வையும் கேன்சல் பண்ண பிறகு ஆன்சர் வந்து -1 by x அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஷோ தட் f of x வந்து -1 by x கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு அது ப்ரூவ் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 1 கொஸ்டின் நம்பர் 9. The function f and g are defined அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் g of half அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா g of half அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது g of half இல்லையா? ஸோ இந்த half வந்து எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா இங்கே x இருக்கு. இப்போ இங்கே xக்கு பதில் half வரப்போகுது. அப்போ இந்த xக்கும் வந்து half வந்துடும். அப்போ இது பார்த்தீங்கன்னா
half minus 2 by 3 அப்படின்னு வரும். இப்போ இதோட டோட்டல் வேல்யூ g of நியூமரேட்டர் LCM எடுத்தீங்கன்னா 2, ஸோ 1 minus 4 அப்படின்னு வரும். இந்த டினாமினேட்டர் 3 இருக்கு, அது இதோட சேர்ந்துடும். அப்போ டோட்டலாக இது வந்து g of minus 3 by 2 into 3 இருக்கு. ஸோ 3 கேன்சல் பண்ணிட்ட பிறகு நமக்கு மைனஸ் ஆஃப்னு வரும். ஸோ g of minus 1 by 2. ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த இடத்துல minus 1 by 2 போடணும் எக்ஸுக்கு பதில். அப்போ இந்த இடத்துல minus 1 by 2 போடுவோம். ஸோ minus 1 by 2 minus 2 by 3. இப்போ LCM எடுக்கும்போது LCM வந்து 2, minus 1 minus 4னு வரும். இந்த டினாமினேட்டருக்கு 3 இதோடய வந்துடும். அப்போ நியூமரேட்டரில் வந்து டோட்டலாக minus 5 by 6. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல வந்து ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் g of f of x in its simplest form அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து g of f of x காப்பி பண்ணோம். 6x plus 8 அப்படின்னு காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த என்டையர் டேர்மே வந்து x மாதிரி, அதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல x இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு பதில் இங்கே x பதில் இந்த ஹோல் டேர்ம் வரும். அப்போ 6x plus 8 minus 2 by 3 அப்படின்னு வரும். நியூமரேட்டர் வந்து 6x plus 6 by 3. நம்ம 6 காமனாக எடுத்துட்டா x plus 1 இருக்கும், இங்கே by 3 இருக்கு, இதை கட் பண்ணால் இங்கே 2. இப்போ டோட்டலாக 2 into x plus 1 அப்படின்னு வரும். யூனிட் எக்ஸசைஸ் 1 கொஸ்டின் நம்பர் 10. ரைட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டொமைன் அப்படின்னாவே நம்ம வந்து பாசிபிள் எக்ஸ் வேல்யூஸ் என்னன்றதை பார்க்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாசிபிள் எக்ஸ் வேல்யூஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம வந்து எக்ஸ் வந்து இப்போ சப்போஸ் 9 வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகிடும், நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸே வந்து 2x plus 1 by 0 அப்படின்னு வந்துடும். இது வந்து நாட் பாசிபிள். அப்போ 9 வரக்கூடாது, வேற எது வேணாலும் வரலாம். அப்போ இதோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணா வரலாம், ரியல் நம்பர், பட் எக்ஸப்ட் 9. அதை வந்து நம்ம இப்படி போடுவோம். அடுத்து சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறனால நீங்கள் நெகட்டிவ் நம்பர் போட்டாலும் சரி, பாசிட்டிவ் நம்பர் போட்டாலும் சரி, டோட்டல் வேல்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் வரும். ஸோ அதனால இது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. ஸோ அதனால இது வந்து இதோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரியல் நம்பர் வரும். ஸோ எது போட்டாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, பாசிபிள் எக்ஸ் வேல்யூஸ் எக்ஸுக்கு எது போட்டாலும் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனிதிங் டிவைட் பை 0ன்றது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு ஆகிடும், டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இங்கே வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் x belong to R. அதனால இது டொமைன் வந்து R. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது அப்படின்னு ஆல்ரெடி வேற சம்ல சொல்லியிருந்தேன். இப்போ நான் இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 போட்டா எனக்கு x minus 2 equal to 0 அப்படின்னு வரும். அப்போ x equal to 2 அப்படின்னு வருது. இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. நம்பர் லைன்ல பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இங்கே 2 இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு பார்ட்லையும் ஒவ்வொரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 3 எடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 3 போட்டா ரூட் 3 minus 2ன்றது ரூட் 1 ஆகிடும். அப்போ இந்த ரீசன் வந்து ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கிருந்து எது போட்டாலும் ஃபங்க்ஷனோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். பட் இதுவே 2ஓட கம்மி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 போட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ 1 minus 2 அப்படின்னா இங்கே நெகட்டிவ் வந்துடும். இங்கே நீங்கள் எந்த வேல்யூ எடுத்து போட்டாலும் நெகட்டிவ் வரும். அப்போ இது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ 2 வந்து நம்ம போடலாம். 2 போட்டிங்கன்னா 2 minus 0 வரும். 0 ஓகே, நம்ம நெகட்டிவ் தான் வரக்கூடாது. அப்போ இதோட பாசிபிள் எக்ஸ் வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் டொமைன். அது வந்து 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 இன்க்ளூடட்ன்றனால நம்ம 2 வந்து இந்த மாதிரி க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடணும். அடுத்தது ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன்ல x plus 6 கொடுத்துருக்காங்களே, எக்ஸுக்கு இங்கே எது போட்டாலும் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதனால ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங் டு ரியல் நம்பர். தேர்ஃபோர் இதோட டொமைன் அப்படின்னு வரும்போது ஆர் அப்படின்னு சொல்லலாம்.